உங்க மூளை உங்களுடைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதி தான். அதுதான் அவங்க கட்டுப்படுத்துன்னு கிடையாது. செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நியூரோ மாடுலேட்டர் உங்க மூளையில உடம்புல சுரந்துச்சு அப்படின்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபை வரும். சென்சேஷன், 5 சென்ஸ். இதுக்கு என்ன வேணும்? உடல்ல ரெசெப்டார்ஸ். நியூரான் பாத்வேக்கு பேர் என்னன்னா டெலிபரேட் பாத்வே. சப்கான்சியஸ் நியூரான் பாத்வேக்கு பேட்டர்ன் என்னன்னா ரெஃப்ளெக்சிவ் பாத்வே. எப்படி நான் புரிஞ்சுக்கலாம்? டெலிபரேட் பேட்டர்ன் ஆக்டிவேட் பண்றதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நுண்மூளையை பயன்படுத்துதல். யூ கேன் ரிமூவ் எமோஷன். அப்ப எமோஷன் எடுத்தீங்கன்னா ஸ்டாமரிங் தாட் சும்மா தான் இருக்கும். ஸ்டாமரிங் பண்ணாத தட்ஸ் தி திங். எல்லாம் புரிஞ்சுங்க. பயிற்சியால திக்குவாய் போறது இல்ல. தெளிவு, கிளாரிட்டி இஸ் தி மேட்டர். திக்குவாய்க்கும் இதுக்கும் 100% சம்பந்தம் இருக்கு. இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு புரியும். The all and welcome Mr. Chandru sir. அவ்வளவு பிரமிப்பா இருக்கு. சந்துரு சார் வந்து கடவுளை பார்த்த மாதிரி பார்க்கிறேன். முயற்சியை கைவிடாத எந்த ஒரு அட்டம்டும் நீங்கள் வெற்றியை வகுக்கும் வழிமுறைகள். அனைவருக்கும் வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா எல்லாரும்? அற்புதமான 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 மாலை வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷம் எல்லாரும். ஏன்னா சண்டே எப்படி சண்டேனாலே ஜாலி தான். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா முடியும் சண்டே. பட் அப்படி இல்ல. சோ உங்க வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம் அது என்னன்னா மூளை. ரைட்டா? என்னுடைய பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சா உங்க வாழ்க்கையை ஈஸியா மாத்தலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். எஸ் ஆர் நோ? யாரும் ஒதுக்குறீங்க? உங்க பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சா உங்க வாழ்க்கையை மாத்த முடியாது. கம்ப்ளீட்டா எவ்ரிதிங். சோ ஒரு விஷயம் புரிஞ்சுவாங்க. இந்த வகுப்பு ஸ்டாமரிங்க்கு மட்டுமா? சத்தியமா கிடையாது. 100% சத்தியமே கிடையாது. உங்க வாழ்க்கையில என்ன ப்ராப்ளம், ஐ திங்க் வாட் எவர் என்ன ப்ராப்ளம், கம்ப்ளீட்டா ஸ்டாமரிங் திக்குவாய் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வீட்டுல பண பிரச்சனையா இருக்கலாம், மன பிரச்சனையா இருக்கலாம், வாட் எவர், எனக்கு ஆங்ஸைட்டியா இருக்கு, என்னென்னமோ ஆகுது சார், என்னன்னே தெரியல அப்படின்னு நீங்க ஒரு நபரா இருந்தீங்கன்னா அந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இந்த 1 மணி நேரம். சரிங்களா? ஓகே. சோ மோர் ஓவர் நான் கடவுளுக்கு நிகரா மதிக்கிறது நேரம், கவனம். சத்தியமா சொல்றேன், இந்த 1 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத நேரமா கண்டிப்பா இருக்குன்னு அதை கேரண்டி பண்ணிருக்கேன். ஓகே. ஏன்னா நான் அப்படிதான். நான் வந்து என்னுடைய நேரத்தை தான் கடவுளுக்கு நிகரா நான் வந்து மதிப்பேன். சோ லைக் தட் இந்த 1 மணி நேரம் தயவு செய்து நீங்க முடிவு பண்ண வேண்டியது தண்ணி கிளாஸ் தான். தண்ணி கையில வச்சுக்கோங்க. ஒரு நோட் பென் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஈஸியா புரிய போறது இல்லை. நான் ஓப்பனா சொல்லியிருந்தேன். ரைட்டுங்களா? கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 7 வருடங்களுக்கு மேல படிச்ச விஷயத்த ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இப்படித்தான் நான் கொடுக்குற ஸ்டாமரிங் பிராக்டிஸ் இதை பொறுத்துதான் போய்கிட்டு இருக்கு. நான் கொடுக்குற வாழ்க்கை சம்பந்த பாடம் இதை பொறுத்துதான் போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் லேசியா இருக்கான், பிரிஸ்கா மாத்துறேன், இதை பொறுத்துதான் போய்கிட்டு இருக்கு. ஒரு நபர் ரொம்ப பயந்து போயிருக்கான், ஆனா கான்பிடண்டா மாத்துறேன், இதை பொறுத்தா இருக்கு. சோ இன்னைக்கு போகக்கூடிய நீங்க கொடுக்கக்கூடிய 1 மணி நேரம், இப்ப நீங்க வயசு 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 15 இருக்கலாம், 10 இருக்கலாம், வாட் எவர், திஸ் 1 hour will turn your whole life. Okay? ரெடியா? எல்லாம் ரெடியா? Who is ready? Yes. Great, 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 powerful. It's a powerful evening. So first of all, நான் யாரு அப்படி சொல்லி முதல்ல சில பேர் புதிய மக்கள் திருப்பி சொல்லிக்கிறேன். என் பேர் சந்துருங்க. சரியா? கிட்டத்தட்ட 86 கம்பெனிக்கு மேல சரியா பேச முடியல பத்தப்பட்ட ஒரு நபர். கிட்டத்தட்ட 1000 மக்களுக்கு மேல மென்டரா இருக்கிறேன். சோ நான் என்னைய மாதிரியே திக்குவா இருக்கிற மக்களை அதுல இருந்து வெளிக்கொண்டதுக்கு என்ன முயற்சியுமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 7.5 வருஷமா மனசை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப மூளையை பத்தியும் ஆழமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இதானா? ஓகே. சோ வாழ்க்கையில என்னைய மாதிரியே ஸ்டாமரா இருந்து குறைஞ்சது ஒரு 10,000 பேரை மேடை பேச்சாளர் மாதம்ங்கிற ஒரு மிஷன்ல போய்கிட்டு இருக்கேன். அந்த மிஷன்ல கிட்டத்தட்ட வெற்றியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனுடைய விஷயத்த என்னோட யூடியூப் சேனலான சந்துரு ஆகாஷ் நீங்க அடிச்சீங்கன்னா திக்குவாய் பத்தி, கான்ஃபிடன்ஸ் பத்தி, மனசை பத்தி எல்லாமே இருக்கு. யூ கேன் செக் தட். ஓகே. சோ உள்ள பேர்லாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நான் போக்க விரும்பவே இல்லை. இட்ஸ் a powerful evening. சோ நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு? ரைட்டா? என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆன விஷயம். இட்ஸ் கால்ட் நர்வஸ் சிஸ்டம். சோ என்ன சார் பிரெயின், நீங்க இப்ப நர்வஸ்ன்றீங்க. பிரெயினை விட நர்வஸ் சிஸ்டம் முக்கியமானது. ஏன்னா நிறைய பேருக்கு நர்வஸ் சிஸ்டம் தெரியாது. அப்படிதானே? பிரெயின்னா தான் நமக்கு தெரியும். சார் இந்த கிளாஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குமா? சத்தியமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுக்க போறேன். உங்களுக்கு இது வரைக்கும் சயின்டிபிக்கா மூளைய பத்தியோ இல்ல கெமிக்கலை பத்தியோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். எதுவுமே கவலைப்படாதீங்க. இந்த 1 மணி நேரம் முடியும் போது சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு மூளையை பற்றி ஒரு
மூளையை கற்ற ஒரு மருத்துவருக்கு எவ்வளவு தெரியுமோ அவருக்கு தெரிஞ்சது மாதிரி குறைந்தது 70% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நான் கேரண்டி தான். ஓகேவா? சோ வாட் இஸ் மீன் பை நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன? முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு 3 விஷயத்தை உள்ளடக்கிறது. ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுடைய பிரெயின். என்னது? உங்களுடைய பிரெயின். உங்க மூளை உங்களுடைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதி தான். அதுதான் அவங்க கட்டுப்படுத்துறதுன்னு கிடையாது. சோ நம்பர் 2 அப்படிங்கிறது ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுனா என்ன? ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது உங்களுடைய முதுகுத்தண்டு. மேஜர் திங். ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். முதுகுத்தண்டு மேஜர் திங். உங்களுடைய மூளைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு, உங்களுடைய பிஹேவியருக்கு, உங்களுடைய எமோஷனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ, அதே மாதிரி உங்களுடைய முதுகுத்தண்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. நம்பர் 3 யுவர் ஓன் பாடி. நம்ம திங்க் பண்ண உடனே என்னை வந்து கட்டுப்படுத்துறது பிரெயின் கிடையவே. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் பிரெயின் உங்கள் உடலோட கனெக்ட்ல இருக்கு. உங்க உடல் உங்க பிரெயினோட கனெக்டா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். மூளையால் உடல் கட்டுப்படுத்தப்படுகிறது, மூளையால் உடல் கட்டுப்படுத்தப்படுகிறது, உடலால் மூளை கட்டுப்படுகிறது. ரெண்டுமே முக்கியம். ரைட்டா? சோ இந்த நர்வஸ் சிஸ்டம்னா என்ன? அதை எப்படி நான் புரிஞ்சுக்கலாம்? வாட் இஸ் a சயின்ஸ் அப்படின்னா, முன்னாடி பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது ஒரு பெரிய செல். என்ன? ஒரு பெரிய செல் மூளைக்கும் தண்டுவடத்துக்கும் போயிட்டு வருதுட்டாங்க. பட் அந்த அறிவியல் வளர்ச்சி வளர வளர கண்டுபிடிச்சாங்க, நியூரான் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது ஒரு செல். ட்ரில்லியன் ரொம்ப பெரிய நம்பர். ஏகப்பட்ட செல்கள் இணைப்பின் மூலமாக உருவாகியது. என்னது? ஏகப்பட்ட செல்களின் இணைப்பின் மூலமாக உருவானது. என்னுடைய பிரெயின் வந்து நிறைய நியூரான் செல்லால உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி. என்னுடைய பின்னாடி இருக்குல்ல தண்டுவடம், அதுலயும் நிறைய நியூரான் செல் அதுல இருக்கு, கனெக்ட்ல இருக்கு. அதே மாதிரி என்னுடைய உடல்ல ஒவ்வொரு பகுதிக்கும், எங்க கை, காடு, மூக்கு, முழி, எல்லா இடத்துலயுமே மூளை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். மூளை எங்க மட்டும் கிடையாது. அதுவே தப்பான ஒரு விஷயம். மூளையின் கனெக்ஷன் உடல் முழுக்க இருக்கு. இது ஒரு விஷயம். அதே மாதிரி திரும்ப உடல்ல ஒவ்வொரு பகுதிக்கும் ரிவர்ஸ் ஆகி மூளை உங்களுக்கு கனெக்ஷன் போயிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? பக்காவா புரிஞ்சுதா? கிளியர் கட்டா? இஸ் இட் ஈஸி? அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய மூளைக்கு கம்ப்ளீட்டா ஒரு கனெக்ஷன் பாடிக்கு வருது. தென் பாடியில இருந்து கம்ப்ளீட்டா ஒரு கனெக்ஷன் உடைய மூளைக்கு போகுது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரைட்? சோ சார், இதுக்கும் ஸ்டாமர் சம்மந்தம் இருக்கா? அப்கோர்ஸ். திக்கு வாய்க்கும் இதுக்கும் 100% சம்பந்தம் இருக்கு. இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு புரியும். ஓகே? தென் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய விஷயம் தான் உங்களுடைய கனெக்ஷன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ். என்னது? கனெக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன் நியூரான்ஸ். ட்ரில்லியன் என்ன? கூகுள்ல போய் போட்டு பாருங்க ட்ரில்லியன்ஸ் அப்படின்னா. ட்ரில்லியன்ங்கிறது பெரிய நம்பர், சொல்ல முடியாத நம்பர், அவ்வளவு பெரிய விஷயம். இதுவரைக்கும் இந்த உலகம் சொன்ன பொய்ய நான் சொல்லிட்டு போவாங்கட்ட, பொய் சொல்ல முடியாது, தெரியாம சொன்னாங்க. எல்லா விஷயம் மூளையில பதியுது. மூளையில ஒண்ணுமே பதியாது, நியூரான்ஸ்ல பதியும். நியூரான்ஸ்ல பதிஞ்ச விஷயத்த மூளையில உள்ள ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற இடம் சென்ஸ் பண்ணும். தட்ஸ் இட். மூளையில ஒண்ணு இன்னும் பதியல. நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உடல்ல ஏதோ ஒரு இடத்துல, மூளை பக்கத்துலயோ ஸ்பைனல் கார்ட்லயோ ஏதோ ஒரு இடத்துல கனெக்ஷனா, அங்க நியூரான் பேட்டர்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பதியப்படுது. ஸ்டாமர் என்னது? பழக்கம் சொன்னா. அப்ப என்ன அர்த்தம்? நியூரான் கனெக்ஷன் தான் பழக்கம். அப்போ நம்ம என்ன படிக்க வரோம்? முதல்ல மூளைய பத்தி முழுசா படிக்காம நமக்கு இது புரியாது. தான் பெரிய பிரச்சனை. அப்ப எனக்கு ஸ்டாமரிங் இருக்கு. என்ன பிரச்சனை? என் உடல்ல நியூரான் கனெக்ஷன்ல ஏதோ ஒரு கனெக்ஷன் தப்பா இருக்கு. யாருக்கு ஸ்டாமரிங் என்னன்னு புரிஞ்சுது? இப்போ கிளியரா புரிஞ்சுதா? பக்கா புரிஞ்சுதா? என்னுடைய உடல்ல ஏதோ ஒரு இடத்துல நியூரான் கனெக்ஷன், வாய்க்கோ மூளைக்கோ கைக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் கனெக்ஷன். Got it? Is it powerful? யாருக்கு oh my god moment? Is it new one? Is it new one? Yes, it's a most powerful one. Yes. Then நம்ம படிக்க போறதே கம்ப்ளீட்டா இத பத்தி தான். சரியா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். பொறுமையா அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம இத படிக்க போறோம். So first, what is neurons? நியூரான்ஸ்னா என்ன அப்படியே நம்ம தெரிஞ்சுக்க. நியூரான்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ உங்களுடைய
வீட்டுல சுவிட்ச் போட்டா லைட் எரியணும். சரியா? என்ன பண்ணுவீங்க? ஒயரை வச்சு கனெக்ஷன் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? எஸ் ஆர் நோ? கொடுப்பீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரே லைன்ல கொடுத்துருவீங்க கனெக்ஷன். ஆனா மூளை அப்படி கொடுக்காது. சின்ன சின்ன ஒயரா கட் பண்ணி அத ஜாயின் அடிச்சிருப்பாங்க. அந்த சின்ன சின்ன ஒயருக்கு பிறகு நியூரான். முடிஞ்சதா? ஈஸியா புரிஞ்சுதா? ஈஸி, ரொம்ப ஈஸி. ரொம்ப போட்டு மண்டே அது அப்படி இருக்கும். அப்படிலாம் ஒண்ணு வேண்டாம். நியூரான் அப்படிங்கிறது சுவிட்ச போட்டா எனக்கு ஃபேன் ஓடணும். சுவிட்சுக்கும் ஃபேனுக்கும் இடையில ஒரு ஒயர் கனெக்ஷன் இருக்கு. அந்த ஒயர் கனெக்ஷன் ஒரே கனெக்ஷனா இல்லாம நான் சின்ன சின்ன பீஸா போட்டிருக்கேன். அந்த ஒவ்வொரு பீஸுக்கு பேர் தான் என்னது? நியூரான். அந்த மொத்த கனெக்ஷனுக்கு பேர் தான் நியூரான் பாத்வே. ஈஸி? பக்கா? இஸ் இட் ஈஸி? ரொம்ப சிம்பிள். இட்ஸ் நியூரான் பாத்வே. That's it. That's neuron. Okay. Second நீங்க ரொம்ப கத்துக்க வேண்டியது என்னன்னா சினாப்ஸ். இது ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சினாப்ஸ்னு. இதோட உண்மை தன்மையை புரிஞ்சுக்கங்க. அதே எக்ஸாம்பிளுக்கு நான் வரேன். உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஃபேன் சுவிட்ச் போட்டா லைட் எரியுது. அந்த லைனுக்கு பேரு தான் நியூரான் பாத்வே. ஒவ்வொரு பீஸுக்கு பேரு நியூரான். ஆனா நீங்க ஒயரை கெட்டி வச்ச மாதிரி கெட்டி இருக்காது. ஒரு கேப் இருக்கும். ஒரு கேப்லயே இருக்கும். இந்த கேப்புக்கு பேர் இருக்குல்ல, இதுக்கு பேரு தான் சினாப்ஸ். என்னது? ஒரு நியூரானுக்கும் பாருங்க, ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் இருக்கு பாருங்க, பளிச்சுன்னு இருக்கா? ஜஸ்ட் எஸ், இந்த இருக்குல்ல, இந்த இடம் காட்டி புரியுதா? இந்த இடம். சோ ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் கேப் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அந்த கேப் தான் மேட்ரு. கடைசியில புரியும். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கடைசியில புரியும். ஸ்டாம் வரைக்கும் இதுக்கு சம்பந்தம் கிளியர் கட்டா புரியும். ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்புக்கு பேரு சினாப்ஸ். ஈஸி. சோ மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர். வாட் இஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்? அந்த லைன்ல கரண்ட் போகணும்ல, கரண்ட் போறதுக்கு ஒரு கெமிக்கல் மாதிரி ஒரு சுருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல், நூற்றுக்கணக்கான கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கல் சுரந்தாதான் அது கனெக்ட் ஆகி சிக்னல் ஆகி ஃபேன் ஓடுது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நான் பேசிட்டு இருக்க காரணம் ஒவ்வொரு கெமிக்கலும் அங்கங்க சுரந்து என் கையை அப்படி ஆட்டு, காலை அப்படி ஆட்டு, என் கண்ணை அப்படி ஆட்டு, வாய் அப்படி பேசணும்னு ஒவ்வொரு செகண்டும் கெமிக்கல், ஒவ்வொரு கெமிக்கலா நிறைய கெமிக்கல் பேர் இருக்கு. அது வேண்டாம், நான் குழப்ப விரும்பல. சரியா? நிறைய கெமிக்கல் இருக்கு. அதுக்கு பேர் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். பட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி நியூரோ மாடுலேட்டர்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டு டைப் இருக்கு. ரொம்ப முக்கியம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரேன். ரொம்ப முக்கியம். நீங்க எழுதிக்கிட்டே வா. ஓகே. சோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி நியூரோ மாடுலேட்டர் எழுதிக்கங்க. ரொம்ப முக்கியமான பகுதி வந்துட்டோம். இது புரியல, அது ஒண்ணுமே புரியாது. வாட்? நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒரு டைப், நியூரோ மாடுலேட்டர். பட் முக்கியம் என்னன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல உள்ள ஒரு பகுதி தான் நியூரோ மாடுலேட்டர். பக்கா? 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. ரைட்டா? ஆனா 7ல இருந்து 10 வரைக்கும் அந்த 1ல இருந்து 10க்குள்ள தான் இருக்கு. காட் இட்? 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. ஆனா அந்த 7ல இருந்து 10க்குள்ளயும் 10க்குள்ள தான் இருக்கு. அப்ப நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் நியூரோ மாடுலேட்டரும் ஒண்ணுதான். ஆனா எல்லா நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் எல்லா நியூரோ மாடுலேட்டர் கிடையாது. காட் இட்? புரிஞ்சுதா? சோ நியூரோ மாடுலேட்டர்ங்கிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல ஒரு வகை. அப்ப நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பண்ற வேலையை நியூரோ மாடுலேட்டரும் பண்ணும். அப்ப நியூரோ மாடுலேட்டருக்கும் நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிளா முடிச்சிருந்தேன். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வேகமா வேலை செய்யும். இப்ப நான் பேசுறேன்ல, அப்படி உடனே வேகமா என்னுடைய உடல் இருக்குல்ல, அது காரணம் பேர் என்ன? நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அது இல்லைன்னா வேகம் வேலை செய்யாது. அப்ப நியூரோ மாடுலேட்டர்னா என்ன? நியூரோ மாடுலேட்டர் அப்படிங்கிறது ஸ்லோ ப்ராசஸ். அப்ப எதுக்கு இது ரெண்டு வகையா இருக்கு? என்ன காரணம்? இப்ப யோசிச்சு பாருங்களேன். நீங்க முத கார் ஓட்ட பழகுறீங்க. என்னது? முத கார் ஓடுறீங்க. கிளட்ச தேடுவீங்க, காரை தேடுவீங்க, கையை தேடுவீங்களா மாட்டீங்களா? கிளட்ச காணோம், காரை காணோம், ஹேம்பரை காணோம். எஸ். ஆனா இப்ப எப்படி ஓட்டுறீங்க? சூப்பரா ஓட்டுறீங்களா? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? சோ நியூரோ மாடுலேட்டர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ண அது என்ன பண்ணுது தெரியுமா?
எந்த நியூரான் பேட்டர்ன் அதிகமா நீங்க பயன்படுத்துறீங்களோ அதுல போய் வாமிட் பண்ணும் கெமிக்கல்ஸ். அதுல ஏகப்பட்ட வகை இருக்கு. ஐ வில் நான் கிளியரா சொல்றேன். அந்த நியூரல் பேட்டர்ன்ல அந்த ஒயர் இருக்குல்ல, ஒயர் லைன், அதுல போய் வாமிட் பண்ணும். அப்ப நிறைய வாட்டி நான் எந்த ஒயர்ல நான் வாமிட் பண்றனோ, எந்த நியூரான் பேட்டர்ன்ல அதிகமா நான் வந்து கெமிக்கல் ரியாக்ட் பண்றனோ அந்த இடம் ஸ்ட்ராங் ஆயிரும். அந்த ஸ்ட்ராங் ஆனாதான் பழக்கம் அப்படின்றோம். என்னது யாருக்கு புரிஞ்சு? கிளியரா புரிஞ்சுதா? நான் கார் ஓட்டும் போது முத ஓட்டும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுறேன், எரிச்சப்பட்டு ஓட்டுறேன். ஆனா ஓட்ட ஈஸியா இருக்கா இல்லையா? How it is possible? நீங்க முத ட்ரை பண்ணும்போது வர்றது நியூரோ டிரான்ஸ்மிட்டர். பழகி அதை ஸ்ட்ராங் பண்றது நியூரோ மாடுலேட்டர். டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? இன்னும் சிம்பிளா சொல்றேன். ரெண்டு நியூரான்ஸ் கனெக்ஷனுக்கு இடைப்பட்ட தொடர்பை முடிவு பண்றது நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஒரு 1000 நியூரான், 10,000 நியூரான், 20,000 நியூரான் அத மொத்தமா கண்ட்ரோல் பண்றது நியூரோ மாடுலேட்டர். அக்கா இப்ப கம்ப்ளீட்டா புரிஞ்சுதா? எஸ், சூப்பர், கிரேட் வாழ்த்துக்கள். பவர்ஃபுல் ஒன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. அப்ப நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இவரே மாதிரி ரொம்ப வேகமா இருப்பாப்ல, ஆனா ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அடி விழாது. அவ யாருன்னு தெரியுதா? ரே மிஸ்டீரியோ. பழைய மக்களுக்கு தெரியும், 90 கிட்ஸுக்கு தெரியும் ரே மிஸ்டீரியோ யாரு அப்படின்னு. ரொம்ப வேகமா இருப்பாப்ல, ஆனா அடி விழுகாது, ஸ்பீடு மட்டும்தான். ஆனா நியூரோ மாடுலேட்டர் இவர் யாரு? கிரேட் காளி மாதிரி. ஆள் ரொம்ப ஸ்லோவா இருப்பாப்ல, ஆனா அடிச்சா உடனே ஆளு காலி. புரிஞ்சுதா? டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஆள் ஸ்லோவா, அதான் பாருங்க, உங்கள் பழக்கம் ரொம்ப மெதுவாக உருவாகும். ஆனா ஒரு வாட்டி உருவாயிட்டு மர்கையா. என்னது? உங்கள் பழக்கங்கள் சரியான பழக்கமோ தப்பான பழக்கமோ ரொம்ப மெதுவாக தான் உருவாகும். ஆனா உருவாயிட்டுன்னா என்னையா? சொல்லுங்க, என்னையா? மர்கையா. புரிஞ்சா புரியலையா? the most important thing. சோ இந்த நியூரோ மாடுலேட்டர் இதுல உள்ள கெமிக்கல் பேரை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதனுடைய வேலையை புரிஞ்சுக்குவாங்க. இதனுடைய வேலை வந்து 2 வேலை. ஒன்னு வந்து நியூரான் பாத்வே கண்ட்ரோலர் அண்ட் ஆல்சோ நியூரான் பாத்வே கிரியேட்டர். என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? உங்க நியூரான் பேட்டர்ன் என்னென்ன அந்தந்த நேரத்துல என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றது அதான். ரைட்டா? ஒரு புதுசா ஒரு பழக்கத்தை உண்டு பண்ண போறீங்கன்னா யாரு வேணும்? இப்ப புரிஞ்சிருக்கும். ஸ்டாமரர்ஸ் எந்த கெமிக்கலை பயன்படுத்தி ஸ்டாமர் வந்து வெளியே வருவாங்க? எந்த கெமிக்கலால நீங்க ஸ்டாமரா இருக்கிறீங்க? என் பழைய நியூரான் பேட்டர்ன் இப்ப ஸ்ட்ராங்கா இறுக்கி போயிருக்கு. அது என்னை கட்டுப்படுத்துறதுக்கு காரணம் யாரு? நியூரோ மாடுலேட்டர். காட் இட்? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு தானே? பக்கம் தானே? அதே மாதிரி புதுசா ஒரு நியூரான் பேட்டர்னை உருவாக்குறதா சூப்பரா பேசணும் சார், மேடையில் பேசணும். இட்ஸ் a நியூ பேட்டர்ன். அந்த நியூ பேட்டர்னை உருவாக்க சக்தி எங்க இருக்கு? நியூரோ மாடுலேட்டர். ஓகே, இப்ப அத பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதுல 4 வகையான கெமிக்கல், மேஜர் கெமிக்கல் இருக்கு. இத பார்த்து பயந்துட வேண்டாம், ரொம்ப ஈஸி. உங்களை பயமுறுத்தலா பண்ணல, சிம்பிளா சொல்றேன். இது பேர் என்ன? செரட்டோனின், டோபமைன், எஃபெட்ரஃபின், அசிட்டல் கொலைன் அப்படின்னு 4 கெமிக்கல் இருக்கு. பயப்பட வேண்டாம், பேரெல்லாம் விட்டுருங்க. அது செய்யற செயலை மட்டும் சொல்றேன். பக்காவா? ஈஸி. அந்த பேரெல்லாம் ஒரு தேவையே இல்லை. திருவள்ளுவரின் மனைவி பெயர் என்னது தெரியலையே? சிவகாசியா திருப்பதியா? ஐயோ டக்குன்னு வரலையே, போச்சே. சுவாதியா? சரி, ஏதோ ஒரு இது தப்பு இல்ல. இது நம்ம தேவையா? யோசிச்சு பாருங்க. இது நம்ம தேவையா? திருக்குறள் தான் தேவை. அதே மாதிரி இந்த பெயர் நமக்கு தேவையில்லை. ஹவு இட்ஸ் ஃபங்க்ஷன். திருவள்ளுவரின் மனைவி பெயர் தேவையில்லை. திருக்குறளை படிச்சோமா, உண்மையா திருக்குறளை புரிஞ்சுக்கிட்டோமா, எந்த அளவுக்கு புரிஞ்சோமா அப்படிங்கறத மேட்டர். சோ இந்த கெமிக்கல் பேரு சார் இட்ஸ் இரிட்டேட்டிங் தேவையே இல்லை. சோ சிம்பிள். பொறுமையா கவனிங்க, யூ கேன் கெட் இட். சிம்பிள். நான் சொல்றேன் 100% உங்களால புரிஞ்சுக்க முடியும். கான்ஃபிடன்ட் விடாதீங்க. காட் இட்? ஓகே சார், செரட்டோனின்னா என்ன சார்? அது என்ன பண்ணுது சார்? ரொம்ப சிம்பிள்ங்க. செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், நியூரோ மாடுலேட்டர் உங்க மூளையில உடம்புல சுரந்துச்சு அப்படின்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபை வரும். என்னது? எப்பா என் இருக்கிறது போதும்பா, விடுங்கப்பா, நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் ஆறீங்களா? என்னைக்காவது? எப்பாடா போதும்பா,
ஃபீலா இருக்கா? அந்த ஃபீல் வந்திருந்தா நீங்க செரோட்டோனின் ஹார்மோன் பூஸ்ட் ஆறத ஃபீல் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது அவ்வளவுதான் செரோட்டோனின். காட் இட்? செல்ஃப் சாட்டிஸ்ஃபை. எனக்குள்ள என்ன இருக்கோ நான் ஃபீல் பண்றப்பா, எனக்குள்ள என்ன இருக்கோ நான் அதை ஃபீல் பண்றப்பா, ஹாப்பியா இருக்கேன், மத்தபடி எனக்கு பிரச்சனையே கிடையாது. பக்காவா? இந்த வேலையை பாக்குறது தான் செரோட்டோனின். அப்போ சார் டோபமைன் அப்படின்னா என்ன? அது என்னது சார்? எனக்கு நெகட்டிவ் ஃபீலா இருக்கு சார், மோட்டிவேஷனே இல்ல சார், எனக்கு கோல் பத்தின டிரைவே இல்ல. என்ன அர்த்தம்? டோபமைன் செக்ரிகேஷன் கம்மியா இருக்கு. டோபமைன் அதிகமா சுரந்தா தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு தோணும். சில பேர் பாருங்க, நம்ம பிராக்டிஸ் வருவாங்க, 10 நாள் கழிச்சு சார் கஷ்டமா இருக்கு சார், முடியல சார். முடியலன்னு கிடையாது, எவ்வளவு கஷ்டமானாலும் பண்ண முடியும். என்ன வேணும்? இன்ட்ரெஸ்ட் வேணும், மோட்டிவேஷன் வேணும், பாசிட்டிவ் ஃபீல் வேணும். அப்ப என்ன வேணும்? உங்களுடைய மூளை, நர்வஸ் சிஸ்டம் எதை சுரக்கணும்? டோபமைனை சுரக்கணும். அதுக்காகத்தான் வாரம் என்ன போடுறோம்? மோட்டிவேஷன் ட்ரைனிங் போடுறோம். யாருக்கெல்லாம் புரிஞ்சது எதுக்கு அவர் சண்டே நம்மளை கொள்றாரு அப்படின்னு? புரியுதா? இட்ஸ் டெக்னிக்கல் ஒன். யோசிக்கலாம், சண்டே சார் ஜாலியா இருப்பேன், ஏன் சார் கொள்றீங்க? இப்படிதான் நான் தோணி இருக்குல்ல. ஏன் பண்றேன்? டோபமைன்ங்கிற அந்த ஹார்மோனை நான் உங்களை சுரக்க வைக்கலன்னா 1 மாசத்துக்கு மேல நீங்க பயிற்சி பண்ண முடியாது. ஏன் முடியாது? ஒரு விஷயத்தை புதுசா பண்ணும்போது டோபமைன் டபக்குன்னு வரும். புதுசா இட்ஸ் எக்ஸைட்மெண்ட் ஹார்மோன் ரைட்டா வந்துருது. ஆனா அப்படியே போக அப்படியே உட்கார்ந்து எக்ஸைட்மெண்ட்னா எக்ஸைட்மெண்ட் வேற ஹார்மோன், இது கலந்து வரும். ஓகேவா? இது டோபமைன். ஆனா நம்ம டோபமைனை பத்தியோ செரோட்டோனின் பத்தியோ பார்க்க போறது கிடையாது. நம்ம பார்க்க போறதுன்னா ரொம்ப ஆழமான ஹார்மோன், இட்ஸ் எபினெஃப்ரின். இது எப்போ வரும் தெரியுமா? பயப்படும் போது வரும். எபினெஃப்ரின். சார் எனக்கு பயமா இருக்கு சார், எனக்கு பயமா இருக்கு சார், அப்படிதானே? யாருக்கெல்லாம் பயம் போகணும்? தப்பா எடுத்து போவாது. அது எப்படி போகும்? ஹார்மோன் எப்படி உங்கள்ட்ட போகும்? பயம் போறது இல்லைங்க, அதை பயன்படுத்தணும். முதல்ல அந்த ஹார்மோனுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த ஹார்மோனுடைய வேலை என்ன? இந்த ஹார்மோனுடைய வேலை என்ன தெரியுமா? ஓவரால் ஹை அட்டென்ஷன். இது அட்டென்ஷன். அட்டென்ஷன் என்னது? திடீர்னு பாம்பு வருது அப்படிங்களா? கம்ப்ளீட்டா உங்களுடைய மொத்த ஆற்றலையும் எனர்ஜியையும் ஒரு இடத்த கொண்டு நிப்பாட்டிடும். எல்லாத்தையும் மறந்துரு, அதை மட்டும் பாரு. உங்களுடைய நியூரான் கனெக்ஷன்ல குறிப்பிட்ட ஏரியால மட்டும் மொத்த எனர்ஜியை அப்படி கொப்பளிச்சு நீ இதை மட்டும் பாரு, மத்த அதை விட்டுரு அப்படிங்க. இப்ப என்ன ஆகும்? எந்த நியூரான் கனெக்ஷன்ல அந்த எஃப்என்எஃப்ரே அப்படி கொப்பளிச்சிருக்கோ அந்த இடத்தை தவிர எல்லாமே மறந்துடும். பாருங்க, பயப்படும் போது நமக்கு சரியா பேசவே முடியல சார். ஏன்னு புரிஞ்சுதா? நான் தனியா இருக்கும்போது நல்லதான் பேசுறேன், தனியா இருக்கும்போது உங்களை எஃப்என்எஃப்ரே சுரக்கல. புரிஞ்சுதா? காட் இட்? யாரு கிளியரா புரிஞ்சுது? தனியா இருக்கும்போது எஃப்என்எஃப்ரே சுரக்கல. அப்போ எல்லா நியூரான் பேட்டர்னுக்கும் எல்லா நியூரான் கனெக்ஷனுக்கும் சேமா எனர்ஜி போய்கிட்டு இருக்கு. யூ கேன் சேஞ்ச் யுவர் அட்டென்ஷன். புரிஞ்சுதா? ஆனா நான் பயந்த உடனே என்னாவது? எஃப்என்எஃப்ரின் சுரந்துருது. சுரந்த உடனே அந்த சூழல்ல நான் இதற்கு முன்னாடி பயந்திருந்தேன். ஏன் பயந்தேன்? எதுக்கு பயந்தேன்? அந்த டேட்டாக்கு பூரா இட் புஷ். புரிஞ்சுதா? காட் இட்? இது முக்கியம். சோ அடுத்தது இது அதை விட இம்பார்ட்டன்ட். அசிட்டல் கோலைன் ஸ்பெசிபிக் அட்டென்ஷன் டு ஸ்பெசிபிக் பாத்வே. ஸ்டாமரிங்க்கு முக்கியமான காரணம் இவன் ஃபர்ஸ்ட், இவன் செகண்ட். பயப்படுறதுனால ஸ்டாமரிங் வரல, நீங்க பயந்ததால் அந்த இடத்துல குறிப்பிட்ட கனெக்ஷனுக்கு மட்டும் அப்படியே வலிச்சு கொடுத்துருவான். நீ இதை மட்டும் தான் பார்க்கணும். என்னது? பயந்துறதுக்கு வேணா எஃப்என்எஃப்ரின் காரணம், ஆனா அந்த இடத்தில் நீங்க எப்படி செயல்படணும்னு முடிவெடுக்கிறது யாரு? அசிட்டல் கோலைன். அக்கா புரிஞ்சுதா? பிரெயினோட ஃபங்க்ஷன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? இப்படி ஆட்டுங்க. எஸ் பக்கா. அப்போ பிரெயினுடைய ரொம்ப அதாவது நர்வஸ் சிஸ்டத்துடைய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, ஆழமான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பயப்படுறதுனால ஸ்டாமர் பண்ணல. நான் ஆல்ரெடி நான் இங்க ஸ்டாமர் பண்ணுவேன்னு நியூரான் பேட்டர்ன் என்னுடைய உடல்ல கனெக்ஷன்ல இருக்கு. அந்த கனெக்ஷனுக்கு தேவையான ஹார்மோன் உண்டாயிருது. அந்த இடத்துல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப புரிஞ்சிருக்குமே?
ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃப்ரீக்வன்சி புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் 2 ஃப்ரீக்வன்சிலையும் யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ஹோல் பேட்டர்ன். ஏன்னா உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன் சுரக்கல. தேர்ட் அண்ட் ஃபோர்த் யாரு? நீங்க அன்னோன் பர்சன், தெரியாத மக்களை மீட் பண்ணும் பொழுதும் அத்தாரிட்டி யாரா தெரியாத மக்களை பார்க்கும், அத்தாரிட்டி பெரிய மக்கள் அவன் பார்க்கும்போது என்ன ஆகும்? ஹார்மோன்ஸ் சுரக்கும். எஃபனோஃப்ரின், அசிட்டலோ குளோரினா பேரு டக்குனு எனக்கே மறந்துட்டேன், அதான் நான் மைண்ட்ல வைக்கிறது இல்ல. ஒரு சரிவா அசிட்டைல் கொலைன். ஓகே, இந்த ரெண்டும் சுரந்துட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்டாமர் பண்ணதா செய்வீங்க. இப்ப ஸ்டாமரிங் ஏன் பண்றோம்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? சார் அப்ப எப்படி எனக்கு முதல்ல வந்துச்சு? எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த நியூரான் கனெக்ஷன் எல்லா கனெக்ஷனுமே கேப் ஈவனா இருந்துச்சு. கேப்ல கனெக்ஷன் பெருசா ஆகல. ஒருவேளை நீங்க ஸ்டாமரர் பார்த்திருக்கலாம், இல்ல ஸ்டாமரர் பார்த்து வக்கன அடிச்சு திக்கிற மாதிரியே பேசியிருக்கலாம், இல்ல நல்லா பேசுற பிள்ளைய ஒழுங்கா பேசுறேன்னு அப்பா அம்மா புடத்திலே அடிச்சிருக்கலாம். இப்ப என்ன ஆகும்? நான் ஒழுங்கா பேசலையோ ஐயோ அப்படின்னு நீங்க வருத்தப்பட்ட உடனே ஹார்மோன்ஸ், வருத்தம் ஃபீலிங்ஸ் அடிப்படை என்ன? ஹார்மோன்ஸ். அடுத்து நான் சொல்றேன் என்னன்னு சொல்றேன். வருத்தப்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹார்மோன் சுரந்து நான் எதுக்காக வருத்தப்படுறனோ அந்த நியூரான் பேட்டர்ன்ல கொட்டும், மழையா கொட்டும். இப்ப என்ன ஆகும்? எந்த ஹார்மோன்ல எந்த நியூரான் பேட்டர்ன்ல நீங்க வருத்தப்பட்டீங்களோ அந்த லைனை பிடிச்சி அந்த ஹார்மோன் அது மேல அப்படி தடவி வர்றதுனால இப்ப என்ன ஆகுது? அது ஸ்ட்ராங் ஆகி இன் ஃபியூச்சர்ல நீங்க செய்யும் போது ஈஸியா இருக்கணும். எப்படி? இனிமேல் திக்கிறது அவர் ஈஸியா திக்கிறோம்னு திக்கவே ஆகி விட்டுட்டு, அவ்வளவுதான். ஈஸியா புரிஞ்சுதா? திக்கவே புரிஞ்சுதா? கம்ப்ளீட்டா புரிஞ்சுதா? isn't it? Okay, good. So இப்போ கொஞ்சம் டீப்பரா பார்க்க போறோம். நம்ம கொடுக்கிற பிராக்டிஸ் ஏன், நம்ம எந்த ஆர்டர்ல கொடுக்கிறோம், என்ன காரணம், ஏன் அப்படிங்கறத பார்க்க போறீங்க. the neuron அப்படிங்கிற அந்த நியூரான் பேட்டர்ன் 4 விதமான வேலை செஞ்சுட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். 4 டைப்ஸ் ஆஃப் ஒர்க்க பார்த்துட்டு இருக்கு. ஒன்னு சென்சேஷன், சென்ஸ் உணர்தல், மூக்கு வழியா மோந்து பாக்குறது, நாக்கு வழியா நக்கி பாக்குறது, காது வழியா கேட்கறது, கண் வழியா பாக்குறது, தோல் வழியா தொடறது. ஆமா, இது இல்லாம உண்டா? சோ ஃபர்ஸ்ட் என்ன? சென்சேஷன். 5 சென்ஸ். இதுக்கு என்ன வேணும்? உடல்ல ரெசெப்டார்ஸ். என்னது? ரெசெப்டார்ஸ். கண்ணுல கண்ணு இப்படி பாக்குறதுக்கு ரிசெப்டார் இருக்கு, அதான் கண்ணு பாக்குது. தோலுல தொடு உணர்வு வர்றதுக்கு ரிசெப்டார்ஸ் இருக்கு, அதான் தொடு உணர்வை உங்க மூளையால உணர முடியுது. காதுல கேட்கறதுக்கு ரெசெப்டார்ஸ் இருக்கு, இந்த ரிசெப்டார்ஸ் உள்வாங்குது. இது பேர் என்ன? இதான் சென்சேஷன். இந்த வேலையை பாக்குறது நியூரான் கனெக்ஷன். சோ செகண்ட் என்ன? பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் என்னது? இங்கதான் ஸ்டாமரிங் ஆரம்பிக்குது. பெர்செப்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிகழ்ந்த அனுபவம் இருக்குல்ல, நான் இங்க திக்கிருக்கேன், இந்த வார்த்தை வராது, எனக்கு இந்த வார்த்தை வரும், அதெல்லாம் இருக்குல்ல, இது ஆல்ரெடி ஒரு நியூரான்ல கனெக்ட்ல இருக்கும். திடீர்னு எப்போ பேர் என்ன அப்படின்னு கேக்குறான், எனக்கு அந்த பேர் வராதுன்னு ரெக்கார்டு இருக்கு. இப்ப என்னாவும்? ஐயோ படுவாய் கேட்டானே, அப்படிதானே? ஆட்டோமேட்டிக்கா தாட்டு படுவாவி கேட்டானே, போச்சே கதை. அப்ப என்னாச்சுன்னா, அவன் கூப்பிடுறது நார்மல், எல்லாத்துக்கும் பொது. ஆனா வந்த தாட் என்ன? இப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு இப்போ ஐயோ கூப்பிட்டானே, இப்ப உங்க ஃப்ரெண்டு வாரான், அவனுக்கு ஸ்டாமரிங் இல்ல, அவன் என்னப்பா என்ன வேணும் கேட்பானா மாட்டானா? திரும்பி கேட்பானா? அப்போ அவனுக்கு வந்த பெர்செப்ஷன் ஆங்கிள் ஆஃப் வியூ வேற, உங்களுக்கு வந்தது வேற. அப்ப ஸ்டாமரிங் பர்சனுக்கு மாத்த வேண்டியது என்ன? பெர்செப்ஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பெர்செப்ஷனை மாத்திட்டீங்கன்னா ஸ்டாமரிங் முடிஞ்சே. யாருக்கு புரிஞ்சது? யாருக்கு ஓ மை காட் மூமெண்ட்? யாருக்கு ஓஎம்ஜி மூமெண்ட்? ஓ மை காட். எஸ், நீங்க இந்த உலகத்தை பாக்குற கோணத்தை மாத்திட்டீங்கன்னா you can get whatever you want. யா, அப்போ பெர்செப்ஷன் அப்படிங்கிற விஷயம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த சென்சேஷன் ஒரு விஷயத்தை உள்ள வாங்கிட்டு ஏன் ஆங்கிள் என்னுடைய பழைய அனுபவத்துல ஒரு ஒரு முடிவை நான் எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் ஒரு எமோஷன் கொடுக்குறேன். இது நல்லதா கெட்டதா மோசமானதா? ஃபார் எக்ஸாம்பிள், 2013 என்னைய வந்து ஸ்டேஜ் ஸ்பீக்கரா வாங்க சார் மேல ஏறுங்க சொல்றான், ஸ்டேஜ்ல ஏறுங்கன்னு சொல்றான். எனக்கு வேத்து ஊத்தி விறுவிறுன்னு வந்து மயக்க போட்டு கீழே விழுந்தவன். ஆனா இப்போ செம வாய்ப்பு. அப்ப நான் என்ன பண்ணேன்? இந்த 7 வருஷம் பெர்செப்ஷனை மாத்துனேன். இந்த பெர்செப்ஷனை மாத்தும் போது கெமிக்கல் ரியாக்ட் வேற,
எஃப்என்எஃப்ரின் வந்த இடத்துல இப்ப டோபமைன் வருது. சோ சிம்பிள். புரிஞ்சுதா? பயம் வரக்கூடிய ஹார்மோன் வந்த முன்னாடி அதே கேள்விக்கு இப்போ டோபமைன் மோட்டிவேஷன் ஹார்மோன் வருது. இதுதான் சீக்ரெட். யாரு கிளியரா புரிஞ்சுது? பயம் வந்த ஒரு ஹார்மோனை தடுத்து விட்டு அந்த இடத்துல நான் என்னுடைய பிராக்டிஸ் மூலமா டஃபஸ்ட் அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணது மூலமா என்னுடைய ஹார்மோன்ஸை சேஞ்ச் பண்ண வச்சேன். மாத்திரனால இப்போ நான் ஸ்டேஜ் ஸ்பீக்கரா இருக்கேன். கிளியரா புரிஞ்சுதா? இஸ் இட் ரைட்? சோ அப்போ எமோஷன் இங்க பாருங்க, சென்சேஷன், யாரோ உன்னை கூப்பிடுறாங்க, பாக்குறீங்க, கேட்கறீங்க, உங்க ஆங்கிள் இந்த உலகத்தை பாக்குறீங்க, பெர்செப்ஷன், அதுக்கு ஃபீலிங் ஆட் பண்றீங்க, ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஷன். அவ்வளவுதான். ஆக்ஷன் பேசுறது, ஓடுறது, உட்கார்றது. காட் இட்? புரிஞ்சுதா? இதுதான் 4 ஸ்டெப் ஆக்ஷன். சார் நான் பேசுறேன் சார், அம்மா சொல்றேன், அப்பா சொல்றேன், தாத்தா சொல்றேன், ரைட்டு. ஆனா நான் எப்படி பேசுறேன்? நான் பேசுறதுக்கு முன்ன கூட யாரோ ஒரு நபர் கூட கேள்வி கேட்டிருக்கணும், இல்ல யாரோ ஒரு நபர் நான் வந்து சொல்லிருக்கணும். அப்போ முதல்ல சென்சேஷன் பண்றேன். அப்ப சொல்லும் போது எனக்கு பயம் வருதா? ஏன் பயம் வருது? நான் அதை பயமா பாக்குறேன். ஏன்னா முன்னாடி அனுபவம் இருக்கு, நான் திக்கி இருக்கேன். இந்த வார்த்தை வராது, ஐயோ ஹேக்கிங் மெத்தட் தெரியாது, எப்படி நியூ பேட்டர்ன் பேச தெரியாது, எல்லாமே தெரியாதப்பா. அதெல்லாம் குழம்பி தள்ளி நமக்கு என்ன வருதுப்பா? ஒரு பயம் உண்டாகுது. அப்ப அந்த பயம் வந்த உடனே அந்த பயத்துக்கு ஏற்றார் போல் அந்த ஹார்மோன் எஃப்என்எஃப்ரின் வந்துரும். வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஹார்மோன் எங்க திக்குவீங்க, எந்த வார்த்தை வராது, அதை கரெக்டா அப்படியே புளிஞ்சு தள்ளி, எப்பா இதான் வா, இங்க போனா திக்குதான் செய்வேன் அப்படின்னு அங்க போனவனா திக்குறீங்க. புரிஞ்சுதா? ஸ்டாமரிங் எப்படி வருது? நக்கு வேற ஆணி வேற. புரிஞ்சுதா? கம்ப்ளீட்டா புரிஞ்சுதா? சயின்டிபிக்கா புரிஞ்சுதா? This is stammering. This is stammering. Okay? The most important. சரி சார், இந்த ஃபீலிங் எமோஷன் அப்படியே பார்த்ததான். செரோட்டோனின், சாட்டிஸ்ஃபை, டோபமைன், மோட்டிவேஷன், டிரைவ். இந்த டோபமைன் இல்லாம ஸ்டாமரிங் வெளியேற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. சந்துரு கூட இருந்து நீங்க பயிற்சி பண்ணா கூட, சார் எனக்கு மோட்டிவேஷனே இல்ல சார், பண்ணாதீங்க. இப்ப நீ புதுசா பாத்துட்டு இருக்கீங்க, சார் உங்க டீம் நான் வர ஆசைப்படுறேன் சார், சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையே மாயம்னு பாட்டு பாப்பா சார், சத்தியமா வராதீங்க, சரிவாகாது, வாய்ப்பு இல்ல. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம் நீங்க பாட்டை உட்கார்ந்து கேட்பீங்கன்னா சத்தியமா சொல்றேன், உங்கள் வாழ்க்கை யாராலே மாத்த முடியும். ஏன்னா உங்கள் வாழ்வின் மாற்றம் அதிகபட்சம் 15% தான் வெளியே இருந்து, மிச்சம் எல்லாமே உள்ள இருந்து. கொஞ்சமாவது ஒரு வெறி வேணும், நான் ஜெயிப்பேன் நம்புவேங்கிற வெறி உள்ள இருந்து வரும். அந்த வெறி தான் உங்களை நகர்த்தும், வேற எதுவும் நகர்த்தாது. நான் சந்துருவால மிஞ்சி போனா உங்களுக்கு என்ன தரலாம்? தெளிவு தரலாம், உண்மையா இல்லையா? தெளிவை தரலாம், அறிவை தரலாம், இப்படி பயிற்சி பண்ண தரலாம். பட் யாரு செய்யணும், யாரு உழைக்கணும், யாரு ஓடணும், யார் அதிக தாங்கணும், தாங்குறதா பேட்டர். ஓகே, இன்னும் முடியல, ரொம்ப ஆழமா இருக்கு, இன்னும் முடியல. சோ டோபமைன் சரியா உங்களுக்கு செக்ரெட் ஆகல, கஷ்டப்படுறீங்க, நீங்க ரிசல்ட் எடுக்க முடியாது. ஒண்ணு. சோ எஃப்என்எஃப்ரின், அசிடைல் கொலைன், ஆமா இந்த ஊர் வரமாட்டாங்க, அசிடைல் கொலைன். ஓகே, அசிடைல் கொலைன் வச்சுக்கலாம், நமக்கு என்ன பேர். சோ இவன் எதுக்கு? ஸ்பெசிபிக்கா ஒரு நியூரான் பேட்டர்னை உருவாக்கி அதையே ஓட வைக்கிறது. எஃப்என்எஃப்ரின் அட்டென்ஷனை உண்டாக்குறது. சரியா? சோ இப்போ நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா, பெர்செப்ஷனை எப்படி மாத்தணும், ஏன் மாத்தணும், அது எப்படி வேலை செய்யும், ரொம்ப முக்கியம். தண்ணி வேணா குடிச்சேன், கிருகிருன்னு வரும், எப்பயும் வந்துருக்கும் தெரியும் எனக்கு, இன்னும் கிருகிருன்னு வரும், நானும் குடிச்சுக்கிறேன், எனக்கு கிருகிருன்னு வருது. ஓகே, ரைட். இப்போ என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெர்செப்ஷன், நான் ஏன் இதை இப்படி பாக்குறேன் சார்? நான் இந்த இடத்துக்கு போறேன், இப்ப நான் என்னுடைய ஃப்ரெண்டும் நானும் போறேன் சார், ஜாலியா நாங்க ஒரு இடத்துக்கு போறோம். ஆனா என் ஃப்ரெண்டு ஜாலியா இருக்கான், கார் ஓட்டுறான், பைக் ஓட்டுறான், ஜாலியா விசாரிச்சு போறான். ஆனா எனக்குள்ள மனசு ஒரு பயம் ஓடிட்டே இருக்கு, என்ன யாரா பேச சொல்லிடுவாங்களோ, மன வருத்தப்படுறேன். உண்மையா இல்லையா? யாரும் ஒத்துக்கிறீங்க? என் பேரை யாரா கேட்டுருவாங்களோ, என் ஊரை யாரா கேட்டுருவாங்களோ, திடீர்னு யாரா நிப்பாட்டி சார் அந்த அட்ரஸ் கேட்டுருவாங்களோ, அந்த வருத்தம் வந்துகிட்டே இருக்கு. சோ அந்த இடையூறுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த சூழலை என்ஜாய் பண்ண முடியல? பிகாஸ் ஒரு பெர்செப்ஷன். உங்க தப்பு இல்ல, இத்தனை வருடங்களாக நீங்கள் வாழ்ந்த அனுபவம் உங்க நியூரான் பேட்டர்ன்ல பதிஞ்சிருக்கு. பதிந்துள்ள நியூரான் பேட்டர்னுக்கு பேர் என்னன்னா ஃபிளக்சிவ் பாத்வே. இது ஃபிளக்சிவ் பாத்வே அப்படின்னு ஒரு பேர்ல பதிஞ்சிருக்கு. ஐ வில் டீச் யூ வாட் இஸ் ஃபிளக்சிவ் பாத்வே. இப்போ இந்த பெர்செப்ஷன் ரெண்டு இருக்கு, சப்கான்சியஸ், கான்சியஸ். அப்போ ரெண்டு விதமான ஆள் நம்மளுக்குள்ள இருக்கானா இல்லையா? தனியா இருக்கும்போது சூப்பரா பேசுறேன், கான்சியஸ் பிரைன்,
கான்சியஸ் நர்வஸ் சிஸ்டம். ஆளை பார்த்தா வரல சார், மேடை ஏறினா வரல. உண்மையா இல்லையா? மேடை ஏனா வரல, ஆளை பார்த்தா வரல, பப்பர் பேனு வாங்கிட்டு போகுது. ஏன் போகுது? அவ்வளவு கஷ்டம். என்ன, நான் இவ்வளவு இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நல்ல திறமை இருக்கு, ஒரு ஜாப்ல இருக்கேன், என்னால முன்னேற முடியும். ஆனா இவ்வளவு திறமை இருந்தும் ஸ்டாமரிங் சோழியை முடிக்குது. ஆமா இல்லையா? எஸ். இந்த திறமை ஏன் அப்படி போகுது? பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ் அண்ட் லேக் ஆஃப் மென்டோர்ஷிப். வழிகாட்டுதல் இல்லை. ஓகே சரி. இப்ப கான்சியஸ் அந்த நியூரான் பாத்வேக்கு பேர் என்னன்னா டெலிபரேட் பாத்வே. சப்கான்சியஸ் நியூரான் பாத்வேக்கு பேட்டர் என்னன்னா ரிஃப்ளெக்சிவ் பாத்வே. எப்படி நான் புரிஞ்சுக்கலாம் சார்? இப்ப கார் ஜாலியா ஓட்டுறீங்க. கார் ஜாலியா ஓட்ட முடியுமா? கஷ்டம். பெட்ரோல் விற்கிற விலைக்கு ஜாலியா ஓட்ட முடியாது, ஆனா ஓட்டலாம். ஃப்ரெண்டு பெட்ரோல் போட்டா ஜாலியா ஓட்டலாம். அடிச்சிங்களேன், ஃப்ரெண்டு பெட்ரோல் போட்டா நீங்க ஜாலியா ஓட்டிட்டு இருக்கீங்க. வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது வரைக்கும் ஆக்ஷன்ல இருந்தது ரிஃப்ளெக்சிவ் பாத்வே. ஆல்ரெடி அத பழகி 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 கியர் இங்கதான் இருக்கு, ஃபர்ஸ்ட் கியர் இப்படிதான் போடணும், செகண்ட், புரியுதா? அதுவா செய்யும். நீங்களா பண்ணுவீங்களா? கார் ஓட்டும் போது நீங்க தத்தக்கா புத்தக்கா நீங்களே பண்ணுவீங்க. நல்லா டிரைவர் பண்ண மாட்டான், புரியுதா? ஓட்ட தெரிஞ்சவன் நல்லா நல்லா ஓட்ட தெரிஞ்சவன் இதான் கியர், இதான் கிளட்ச், இதான் இது, இதான் லைட்டு போட்டு போய்கிட்டே இருப்பான். அது அவனுக்கா இல்ல, எந்த அளவுக்கு அதை பழக 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 பிரெயின்ல கனெக்ஷன் ஆகி 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 அந்த ஜாலி பண்ணி ஓட்டி 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 என்ன ஆகுது? அந்த நியூரான் பேட்டர்ன் ஸ்ட்ராங் ஆகி ஸ்ட்ராங் ஆகி ஸ்ட்ராங் ஆகி உங்களுடைய உதவி இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய முழு உதவி இல்லாமல் தன்னிச்சையாக இயங்க முடியும். புரியுதா? புரியல? உங்களுடைய உதவியே வேண்டாம், தன்னிச்சையா இயங்கும். அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்சிவ் பாத்வே. கிளியரா புரிஞ்சுதா? ஆனா உன் கண்ணு பார்த்துட்டு இருக்கு ரோட, அந்த நேரம் கிடக்கும்ல, உள்ள வரதான் பார்த்துட்டே போறீங்கல்ல, நான் பக்கம் மிதிக்கிறீங்களா? மிதிச்ச உடனே இப்போ பாத்தீங்கல்ல, பார்த்த உடனே என்ன பண்றீங்க? டபக்குன்னு மாத்துறீங்க. டெலிபரேட் பேட்டர்னை ஆக்டிவேட் பண்றீங்க. டெலிபரேட் பேட்டர்ன் ஆக்டிவேட் பண்றதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா முன்மூளையை பயன்படுத்துதல். இத்தனோடு இருக்கா முன்மூளை பேர் இவ்வளவுதான். இவனை வச்சுதான் ஸ்டாமரிங் சரி பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் வீக்கா இருந்தா ஜோலி முடிஞ்சதே. இதுக்கு பேர் என்ன? டாப் டவுன் ப்ராசஸ். உங்களுடைய ஃபிளெக்சிவ் பாத்வே உடல் முழுக்க இருக்கு, ஆனா லிபரேட் பாத்வேயோட மெயின் கன்சர்ன் இங்க தான் இருக்கா. டக்குன்னு நான் வந்து வண்டியை மிதிக்கிறோம், டப்புன்னு நான் பிரேக் தேடி மிதிக்கிறேன். அப்ப இப்ப நான் உடனே என்னுடைய ப்ராசஸ் என்ன பண்ணேன்னா டெலிபரேட்டா மாத்துறேன். மாத்தி ஒரு மிதிச்சு வண்டியை நிப்பாட்டு. அதே மாதிரிதான் ஸ்டாமரிங்கிறது ஃபிளெக்சிவ் ரிஃப்ளெக்சிவ் பாத்வே. புரிஞ்சுதா? ஸ்டாமர் என்னது? ரிஃப்ளெக்சிவ் பாத்வே. உங்களுடைய உதவி இல்லாமலே திக்கிதான் இருக்கீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அது ஆழமா உள்ள போய் உட்கார்ந்தாச்சு. கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா நல்ல வழிகாட்டி இருந்தாங்கன்னா அதை பத்தி கிளியரா சொல்றதுக்கு ஆள் இருந்தாருன்னா you can hack it by the deliberative way. Got it? சரி, இப்போ இந்த சப்கான்சியஸ்ல ரிஃப்ளெக்சிவ் பாத்வே அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா சென்ட்ரல் பேட்டர்ன் ஜெனரேட்டர் அப்படின்னு இதுக்கு பேரு. குரூப் ஆஃப் நியூரான். கான்சியஸ் இந்த பேட்டர்ன் பேர் என்னன்னா ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், முன்மூளை. முன்மூளை ரொம்ப சிம்பிள், முன்மூளை. ரைட்டா? இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், போக புரியும். ரைட்டா? இங்க பாருங்க, எதுக்காக ஸ்டாமர்ல இருந்து வெளியே வர முடியல, கஷ்டப்படுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ரிஃப்ளெக்சிவ் பாத்வேல எனர்ஜி போறதுக்கு எந்த விதமான அட்டென்ஷனும் கஷ்டமும் யாருக்கும் தேவையில்லை. அது பாட்டுக்கு போவான், பிரச்சனை கிடையாது, கஷ்டம் இல்ல. அப்போ லேசியான மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருப்பாங்க, அதான் வாழ்க்கையில மாற்றமே வராது. ஆனா டெலிபரேட் வே, டெலிபரேட் பாத்வே, அதை நீங்க செய்யறதுக்கு கஷ்டப்படணும். ஆல்ரெடி போற நியூரான் இருக்குல்ல, அத வேற வழிக்கு மாத்தி விடணும். அது கஷ்டமா ஈஸியா? டிஃபரன்ஸ் என்னது? ரெக்யூர் அட்டென்ஷன். நான் செய்யற ஒவ்வொரு வேலையையும் கவனமோடு செய்யறதுக்கு, நான் செய்யற ஒவ்வொரு வேலையையும் கவனமா செய்யறதுக்கு ஒரு தேவை இருக்கு. புரியுதா புரியலையா? நான் திக்கிறது ஈஸிங்க, திக்கிறது ஈஸி. ஏன்னா அது ஈஸியா அந்த பேட்டர்ன்லயே போகுது. திக்குவாயிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் யூ ஷுட் டூ சம்திங். அப்புறம் நிறைய பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். நியூ பேட்டர்ன் ஸ்பீச், ஹேக்கிங் மெத்தடு. நமக்கு சொல்லுவாங்க சார் கஷ்டமா இருக்கு சார், எரிச்சலா வருது. ஏன் எரிச்சலா வருது தெரியுமா? ஏன் வருது தெரியுமா? ஒரு நியூ பேட்டர்னை கிரியேட் பண்றதுக்கு என்ன ஹார்மோன் வேணும்?
எஃபினோஃப்ரின் அப்படிதானே? அது உருவாச்சுன்னா எரிச்சலை கொடுக்கும் உங்களுக்கு. அந்த எரிச்சல் மூலம் தான் நீங்கள் பேட்டர்னை மாத்த முடியும். டேக் இட் டவுன். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் தலைவலியோ இல்லைன்னா உடல் சோர்வோ எதுவுமே வரலன்னா ரிசல்ட் வரான்னு அர்த்தம். யாருக்கு புரிஞ்சுது? அக்காவா புரிஞ்சுதா? அக்காவா புரிஞ்சுதா? சார் ஒண்ணுமே இல்லை, ஜாலியா இருக்கு சார், ஒண்ணுமே இல்லை, அப்பா ரிசல்ட் வரல. அந்த நாள் முழுக்க நீங்க நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணணும், பிராக்டிஸ் ப்ராப்பரா வரணும். உங்களுடைய மூளை ஏத்துக்காது, வேண்டாம் தூங்குக்கும். ஏன்னா மூளோட வேலை என்ன? நீ லேசியா இரு. That's why you didn't get any results. சில பேருக்கு வரல ரிசல்ட். ஏன் அதான் வரல? சோ இதான் ஸ்டாமரிங் பாத்வே. புரியுதா? இது என்னது? ஸ்டாமரிங் ரெக்கவர் பாத்வே. இப்போ இந்த ஸ்டாமரிங் பாத்வே எங்க ரொம்ப ஆழமா இருக்கும்? third and fourth frequency with emotion. இது நான் வெளியே போகும்போதும் யாரா அத்தாரிட்டிய பார்க்கும் போதும் அதிகமா திக்கிற சார். ஏன்? அந்த எமோஷன் வருது. புரியுதா? நான் வெளியே போறேன், பயந்துருதேன், எஃபினோஃப்ரின் வந்துருச்சா? நான் பயந்துட்டேன் சார். அப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா பயந்துட்டீங்கன்னா அந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா, நியூரோ மாடுலேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, குறிப்பிட்ட நியூரான் பேட்டர்னை மட்டும் வேலை செய்ய வச்சுட்டு மத்த நியூரான் பேட்டர்னை லோ ஆக்டிவ் ஆக்கிடும். யாரு கிளியரா புரிஞ்சுது? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ரீக்வன்சி தனியா இருக்க சார். அம்மா அப்பா பேசுறேன், அப்ப நல்லா பேச முடியுது, ஆனா வெளியே போனா முடியல. ஏன்? வெளியே போனா அதற்கு அந்த இடத்துல ஒரு ஹார்மோன் டெவலப் ஆகி, நியூரோ மாடுலேட்டர் டெவலப் ஆகி, அந்த இடத்துல இந்த நியூரான் மட்டும்தான் வேலை செய்யணும்னு அதை ஹை ஆக்டிவ் ஆக்கிட்டு மத்த நியூரான் பேட்டர்னை லோ ஆக்டிவ் ஆக்கிரும். அதனால தான் நீங்க வெளியே போனா சரியா பேச முடியல. யாரு கிளியரா புரிஞ்சுது? இது டிசி, இது சிம்பிள், பக்கா. அப்ப ஸ்டாமரிங் என்னது? சாதாரண நியூரான் பேட்டர்ன். அதுக்கு பேரு பழக்கம் தானே, நோயா அது? இதுக்கு மேல யாராவது சொல்ல முடியுமா அது நோயின்னு? சொல்ல முடியுமா? அது நோய் சார், அது மனநோய். அப்படியா? லூசா ஆக்கிறது, லூசா ஆக்கி கிடையாது. கம்ப்ளீட்லி இஸ் a pattern oriented. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, நியூரான் பேட்டர்ன்ல உள்ள மெமோரிஸ் அழிக்க முடியாது. என்ன அர்த்தம்? ஸ்டாமரிங் நீங்க என்னதான் இருக்கணும், ஸ்டாமரிங் தாட் இருக்கும், ஆனா ஒண்ணு பண்ணலாம், எமோஷனை எடுத்துட முடியும். யூ கேன் ரிமூவ் எமோஷன். அப்ப எமோஷன் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டாமரிங் தாட் சும்மா தான் இருக்கும், ஸ்டாமரிங் வராது. தட்ஸ் தி திங். ஸ்டாமரிங் ரெக்கவர் 90% தான். புரியுதா என்னன்னு? இந்த தாட்லாம் இருக்கும், பட் யூ கேன் ரிமூவ் தட் எமோஷன். அப்ப எமோஷன்ல என்ன தாட் வரும், பட் உங்களால ஸ்டாமர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்காது. கட் இட்? கட் இட்? சோ சிம்பிள். யா, இப்போ இது எப்போ நம்ம சார் நான் எப்போ நான் என்னுடைய பிராக்டிஸ் பயன்படுத்தணும் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே, என்னோட டீம் மக்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ரீக்வன்சி வித்தவுட் எமோஷன். அப்பதான் நீங்க பக்காவா உங்களுடைய பிராக்டிஸ் நீங்க பயன்படுத்தணும். சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு நீங்க கான்சியஸ்ல டெலிபரேட்ல இருந்து ரொம்ப எப்பவுமே மண்டை ஒரு கணம், ஒரு எரிச்சல், இதெல்லாம் வரும், கண்டிப்பா வரும். எந்த அளவுக்கு இது அதிகமா நீங்க உட்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் ரிசல்ட் வரும். தட்ஸ் இட். ரைட்டா? இப்போ உங்களுக்கு தோணலாம், சார் நீங்க சொல்றீங்க ஈஸியா இருக்கு, பட் ஆனா காலைல முழிக்க கஷ்டமா இருக்கு, நீங்க சொல்ற பிராக்டிஸ் ஃபாலோ பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நியூ பேட்டர்ன் பிராக்டிஸ் பண்றது கஷ்டமா இருக்கு, ஹேக்கிங் மெத்தட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். சத்தியமா கஷ்டமா இருக்கு. ஏன் கஷ்டமா இருக்கு? யோசிச்சு பாருங்க, ஏன் கஷ்டமா இருக்கு? நீங்க இத பண்ணும்போது என்ன வரும் மூளைக்குள்ள? இட் கிரியேட் நியூரோ மாடுலேட்டர் எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா வந்தா என்ன வரும்? எரிச்சல் வரும். அது வரணும். யாருக்கு புரியுது? புரியுதா புரியலையா? எரிச்சல் வரணும். சோ அதுக்கப்புறம் என்ன வரும்? இந்த எரிச்சல் வந்து அந்த நியூரான், அந்த நியூரோ மாடுலேட்டர் ஹார்மோனை பயன்படுத்தி தான் கிரியேட் நியூ நியூரான் பாத்வே. என்னது? ஸ்டாமரா இருக்கிற நாம நல்ல ஸ்பீக்கரா மாறுறதுக்கு, வராத வார்த்தையை வர வைக்கிறதுக்கு நம்ம புது புது நியூரான் பேட்டர்னையும் புது புது கனெக்ஷனையும் கொண்டு வரோம். அந்த கனெக்ஷனை கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா நீங்க அன்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணணும். அன்கம்ஃபர்ட்டா என்னது? இட்ஸ் கால்ட் நியூரோ மாடுலேட்டர். புரிஞ்சுதா புரியலையா? பக்கா பக்கா? எஸ். சோ இப்போ இது அதே மாதிரிதான். நீங்க தேர்ட் ஃப்ரீக்வன்சி போயிட்டீங்கன்னா பயம் வந்துடும்,
ஆட்டோமேட்டிக் ஸ்டாமர் பண்ணுவீங்க. இது வந்து ஃபாலோ ஓல்டு நியூரான் பேட்டர்ன். கண்டிப்பா ஸ்டாமர் பண்ணுவீங்க, வழி கிடையாது. ஆனா இங்க பாருங்க, கண்டிப்பா சொல்றேன், நீங்க இந்த கான்சியஸ் பிரெயினை பயன்படுத்தி, தட் மீன் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை பயன்படுத்தி பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா நியூரோ மாடுலேட்டர் உண்டாகும். நியூ பேட்டர்ன் கிரியேட் ஆகும்போது தலை வலி வரும், ஸ்ட்ரெயின் இருக்கும், எரிச்சல் வரும். எஸ், ஆனா இந்த எரிச்சலுக்கு அடுத்ததான் நீங்க எதிர்பார்க்கிற மேஜிக் இருக்கு. That magic is called neuroplasticity. That is the magic, man. இதான் மேஜிக். நீங்க ஆசைப்படுற வாழ்க்கை இங்கதான் இருக்கு. What is neuroplasticity? யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூரோபிளாஸ்டிசிட்டினா உங்களுடைய மூளையோட மொத்த அமைப்பையும் மாற்றிமைக்கூடிய ஒரு மேஜிக். கனெக்ஷன் மாறுது. நான் ஏன் ஸ்டாமரா இருக்கேன்? என் கனெக்ஷன் தப்பா இருக்கு. கரெக்ட்? ஆமா இல்லையா? தப்பா இருக்கு. நான் ஸ்டாமரா இருந்து மாறணும்னா கனெக்ஷனை மாத்துறோம். இப்ப நான் சுவிட்சை போட்டா பல்ப் எரியுது. சுவிட்சை போட்டா அந்த லைனை மாத்திட்டு பல்பை மாத்திட்டு ஃபேன் கொடுக்கணும். அப்ப கனெக்ஷனை மாத்தணும். அந்த கனெக்ஷனை மாத்துறதுக்கு பேரு தான் நியூரோன் பிளாஸ்டிசிட்டி. புரிஞ்சுதா? பக்காவா? அப்புறம் ஸ்டாமரா இருக்கேன், காரணம் என்ன? ஒரு கனெக்ஷன். ஒரு கனெக்ஷன். ஏன் நான் சரியா பேச முடியல, எனக்கு தேவரல, ஆவரல, ஈவரல, பேரு கேட்க வரல, அப்ப இருக்க வரல, அசிங்கமா இருக்கு, கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன். ஏன்? என்ன காரணம்? கனெக்ஷன். லேக் ஆஃப் மோட்டிவேஷன், லேக் ஆஃப் டிரைவ். கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் ஒவ்வொரு நியூரான்ல உள்ள இருக்கிற ஸ்னாப்ஸ, அந்த ஸ்னாப்ஸ இங்க இருக்கிற ஸ்னாப்ஸ இங்க உள்ள நியூரானுக்கு மாத்துறது தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அதான் பண்ணிட்டு இருக்கோம் நாம. புரிஞ்சுதா? அப்ப நம்ம ரொம்ப சிம்பிளான வேலையை பார்த்துட்டு இருக்கோமோ? நான் சும்மாவா சொல்றேன் பிராக்டிஸ். யாருக்கெல்லாம் புரியுது? இவ்வளவு விஷயம் இருக்காயா, இவ்வளவு விஷயம் இருக்கா? இப்ப தோணும், ஏப்பா இனிமேல் பாரிஸ் ஒழுங்கா வந்துருமா, அப்படிதானே? இல்லையா? தோணுதா? ஆமாப்பா யாத்தாயா அப்படின்னு இருக்கா. ஓகே, சோ நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஹேக் பண்ண முடியும். இது சயின்ஸ். இப்ப சொல்றது பியாண்ட் தி சயின்ஸ். உங்கள் மனநிலை பொறுமையாகவும் காமா இருந்தா அதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? மெலட்டோனின். வேண்டாம், ரொம்பலாம் போக வேண்டாம், சிம்பிளா எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, நான் டாக்டர் கிடையாது சொல்லிட்டேன். நான் டாக்டர் கிடையாது, நான் படிச்சே சொல்றேன். இது வந்து இதை பார்த்துக்கிட்டு சந்துரு டாக்டர்னு போட்டு என்னை உள்ளத்தையும் போட்டு விடாது. நான் என்னுடைய சொந்த முயற்சியில படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. ஐ நாட் சர்டிஃபைட் பர்சன். நான் படிச்சதுதான். 7.5 வருஷம் மனசை பத்தி மூளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்டாமரா இருந்திருக்கேன். நான் படிச்சதுதான். ஓகேவா? அப்போ இந்த நியூரோ மாடுலேட்டரை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் என்ன? அவன் யாரு? நம்ம ஆளு மெலட்டோனின். மெலட்டோனின் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஹார்மோன். தியானத்துல மட்டும் கிடைக்கும். சரியான, சும்மா கண்ணை முழுக்க போதுங்களா, சரியான தியானம். தியானம் புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் தியானம்? தியானம்னா என்ன? என்ன செய்யுது? தியானம் பண்ணும்போது உங்க அவேர்னஸ் என்ன ஆகுது? ஹார்மோன் என்ன ஆகுது? உங்க அவேர்னஸ் பால் எங்க போகுது? எப்படி ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது? அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறதுனால நியூரோ பிளாஸ்டிசிட்டி நடக்குதுங்கிற உண்மையை சொல்லல யாரும். அதனாலதான் தியானம் யாரும் பண்ணல. புரியுதா? யாருக்கு புரிஞ்சுது? உங்களோட எண்ணங்கள் குறைய 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 மெலட்டோனின் ஹார்மோன் வந்து சுரந்து வெளியே வரும். அது வெளியே வர்றதுனால ஆட்டோமேட்டிக்கா லோ ஃப்ரீக்வன்சி உங்களுடைய உடல் ஃபீல் பண்ணும். இந்த லோ ஃப்ரீக்வன்சி உடல் ஃபீல் பண்ண உடனே you can change your entire body. Okay, you should have a knowledge about it. Okay, got it? Then new speech pattern. இது ஏன் சார் நான் வந்து புதுசா ஒரு விஷயம் பண்றேன் விஷயம் எனக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். அப்படியே பேசினா அதே திக்குவாய் கனெக்ஷன்லயே எனர்ஜி போய்கிட்டே இருக்கு, ஹார்மோன் போய்கிட்டே இருக்கு. அப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே வருது. திக்குவாய் போமா? போகாது. நியூ ஸ்பீச் பேட்டர்ன் நான் கத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சோ அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஹேக்கிங் மெத்தட். எனக்கு குறிப்பிட்ட வார்த்தை வரல சார், என்ன பண்ணலாம்? சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஹவு டு ப்ரொனவுன்ஸ் ப்ராப்பர் வே. அது எப்படி ஹேக் பண்ணணும் அதை கரெக்டா பண்ணுங்க. தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கலாம். சரிங்க, பாருங்க, நல்லா பயிற்சி பண்ற ஆளுக்கு 1 மாசம் போதுங்க. 80% யூ கேன் ரெக்கவர். அரைகுறையா பண்ணா கூட 3 மாசம் போதும். 80% யூ கேன் ரெக்கவர். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் என்ன இருக்கு? அருவங்களை இருக்கு, போட்டு தாக்கிடலாம். முடிஞ்சு போச்சு. பட் பண்றவாங்கிறதா கேள்வி. That's a powerful one. That's a powerful one. Then அடுத்தது என்னது? சந்துரு எவால்வ்மென்ட் சீட். அது பவர் தெரியாம இருக்கிறீங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உங்களுடைய ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை ஆக்டிவா வச்சது உண்டான ஒரே சூத்திரம் எழுது. எவ்வளவு சீட்? புரிஞ்சுதா? அது எதுக்கு இருக்குன்னு புரியுதா? ஷீட் ஏன்னு புரியுதா? இது தெரியாம ஃபாலோ பண்ணலையே தெய்வமே. அப்படிதானே?
சில பேர்லாம் முடிக்காங்க, ஆகா இது தெரியாம அப்படி குப்பையில கிடக்குதே, இப்படிதான் கிடக்கும். சந்துரு என்ன ஷீட், எவ்வளவு ஷீட், பயங்கர பவர்ஃபுல். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உங்களை நீங்கள் ஆராயக்கூடிய விஷயம். அப்ப எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, டெலிபரேட் பாத்வேவை நீங்க பயன்படுத்தணும். புரியுதா? அதுக்கு தான் கொடுத்துருக்கிறோம். நீங்க எந்த அளவுக்கு நீங்க ரிஃப்ளெக்சிவ் பாத்வே உங்களுடைய ஓல்டு பேட்டர்ன்லயே அழகாண்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்ல. திரும்ப திரும்ப ஸ்டாமரிங் வருது, காரணம் அதான் பிரச்சனை. டெலிபரேட் பாத்வேவை நீங்க ஆக்சஸ் பழக இன்னொரு விஷயம், வில் பவர் ட்ரெமெண்டஸா கூடும், பயம் அநியாயத்துக்கு குறையும், பயங்கரமா ஆயிடலாம். மோஸ்ட் பவர்ஃபுல் திங். அடுத்தது, அப்பனுக்கும் அப்பா இருப்பாங்கிற மாதிரி என்னதான் பயிற்சி பண்ணாலும் இல்ல சார் விளங்காது அப்படின்னு தோணும். அதை தோணாம ஆக்குறதுக்கு தான் டோபமைன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வார ஒரு நாள் தொண்டை தண்ணி கிளிய காய்ச்சலோட கத்திக்கிட்டு இருக்கேன். புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Got it? So this is stammering. யாருக்கு கிளியர் கட்டா புரிஞ்சுது தான்ப்பா திக்குவாய், அப்பா புரிஞ்சுக்கிட்டான்ப்பா அப்படி மண்டை டியான்னு திறந்துருக்கா, ஓப்பன். யாருக்கெல்லாம் ஓப்பனா இருக்கு மண்டை இப்படி வைங்க, ஓப்பன் ஆயிட்டுன்னா சரி. சோ ஸ்டாமரிங் பெரிய விஷயம் கிடையாது. The problem is lack of knowledge. சும்மா பயிற்சி பண்றேன், ஊனு கத்துறேன், இல்ல நான் ஏன் பண்றேன், எதுக்கு பண்றேன், ஏன் எனக்கு இப்படி வருது, நான் ஏன் இப்படி பேசுறேன், இந்த வார்த்தை வரணும், நான் என்ன செய்யணும், இப்ப நான் பேசும்போது என்ன உள்ள போய்கிட்டு இருக்கு, என்னுடைய நடைமுறை வாழ்க்கையை இப்படி இருக்கு, நான் ஏன் பயப்படுறேன், பயந்தா என்ன ஆகுது, இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் என்னென்ன செய்யறேங்கிறத நீங்க முழுமையாக புரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். நீங்க முழுமையா புரியாம அடுத்த கட்ட கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, பயிற்சியாளத்துக்கு போறது இல்ல, தெளிவு, கிளாரிட்டி இஸ் தி மேட்டர். உண்மையா இல்ல? யாருக்கு புரியுது? கிளாரிட்டி இஸ் தி மேட்டர். டைம் இல்ல அதெல்லாம் கிடையாது. you have a time. The problem is you have a lack of knowledge. உங்களுக்கு இருக்கிறது lack of knowledge. இன்னும் தெளிவாகல. ஸ்டாமரிங் நான் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, நான் என்ன செய்யணும், எங்க லேக் ஆகுறேன், எங்க அடி உழுது, இந்த வார்த்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஹேக்கிங் மெத்தட்னா என்ன, நியூ பேட்டர்ன் பிராக்டிஸ்னா என்ன, சத்தியமா சொல்றேன், ப்ராப்பரான மென்டோர் சில பேர் கிடைக்கல, சில பேர் கிடைச்சு நீங்க பயன்படுத்தல. இப்படி உட்கார்ந்து யாருங்க பாராட்டுப்பா மூளையை பத்தி சொல்லுங்க, எடுப்பாங்களா யாராவது? மூதாம மூலப்பா பண்ணுங்க. இது ஸ்டாமரிங் மட்டும் கிளாஸா உங்க வாழ்க்கையை மாத்திர கிளாஸ்? யோசிச்சு பாருங்க. இது ஸ்டாமரிங் மட்டும் கிளாஸா உங்க வாழ்க்கையே மாத்திர கிளாஸ் ஆக? யாருக்கு புரியுது? இது சரியா நீங்க பயன்படுத்தினா வாழ்க்கையை மாத்த முடியாதா? Is it powerful one? Yes or no? Yeah. Okay. So super. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல என் டீம் மக்கள்லாம் கரெக்டா பிராக்டிஸ் வாங்க. டு நாட் மிஸ் தட். நிறைய அப்டேட் இருக்கு, இதே மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். டவுட் இருந்தா ஓப்பனா கேளுங்க. கண்டிப்பா டெக்னிக்கலா சொல்றேன், உங்களுடைய டோபமைன் லெவல் குறைஞ்சிருக்கும். முன்னாடி சில பேருக்கு ரிசல்ட் கொஞ்சம், சில பேருக்கு கொஞ்சம் லேகா இருந்திருக்கும். 3 மாசம் பண்ணிருப்பீங்க, லேகா இருந்திருக்கும். ஏன்? நம்ம ப்ராப்பரா எங்கேயோ ஓட்ட விட்டுருக்கோம், அந்த ஓட்ட இடத்துல ரிசல்ட் வந்துடும். ஸோ ரெகுலரா பிராக்டிஸ் வருங்க. புதிய மக்களா இருந்தீங்கன்னா சாட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அது லிங்கை கிளிக் பண்ணி யூ கேன் see our offers. ஓகே. ஸோ 8 மாசம் ட்ரைனிங் இருக்கும். ஸோ அந்த 8 மாசம் ட்ரைனிங் 24ஆம் தேதி ஆரம்பிக்கும். 24ஆம் தேதி ஆரம்பிக்கிற கிளாஸ் உங்களுக்கு 29ல இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மணி பேக் ஆஃபர் உண்டு. அந்த பேமெண்ட் எதுவா இருந்தாலும் யூ கேன். ஒருவேளை எனக்கு ஆஃபர் பிடிக்கல சார், இந்த கிளாஸ் எனக்கு சரியா திக்குவாய் போகுமான்னு தெரியல, நம்பிக்கை இல்லை என்றால் 24ஆம் தேதி உள்ள வர்ற மக்கள் 29ஆம் தேதி நைட்டு உங்க பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். பட் இது வரைக்கும் யாரும் வாங்கினது இல்லை, ஏன்னா அவரை வேல்யூ பண்ணிடும். ஓகே. ஸோ ரொம்ப ஹாப்பி. இந்த கிளாஸ் உங்களுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றி தரும் கிளாஸ் அமைஞ்சிருக்கும் இல்லையா? எஸ் ஆர் நோ? யாரும் ஒத்துக்கிறீங்க? இஸ் இட் பவர்ஃபுல்? இஸ் இட் அப்டேட்? அதே மாதிரி பிரீமியம் மக்களுக்கு மட்டும் அடுத்த வாரம் முதல் ரொம்ப ஆழமா டோபமைன்னா என்ன ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். செரோட்டோனின் என்ன ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப டீப்பரா, ரொம்ப 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 டீப்பரா ஒரு டாக்டருக்கு என்ன தெரியுமோ அதை மிஞ்சும் பண்ண நீங்க கத்துக்க போறீங்க. ஓகே. யூ ஷுட் லேர்ன் அபவுட் யுவர் பிரைன். ஓகே. என்னுடைய ஆசை அதுதான். நீங்க பேசணும், மேடையில பேசும்போது நீங்க பேசுற கண்டென்ட்டே மறந்து போன ஒருத்தன். சும்மா வணக்கம்ங்கிறது கிடையாது. நீங்க பேசி முடிக்கும் போது மறந்துடும், என்னையா பேசுறான் இவன். எஸ், காட் இட்? யா, புரிஞ்சுதா? ரைட்டா? அதனால என்னுடைய பிரீமியம் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களை நீங்களே ஏமாத்திக்க. சரியா? நேரமும் கடவுள் ஒண்ணு, சரியா பயன்படுத்துங்க, வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும். ரொம்ப நன்றி உங்க நேரத்தை கொடுத்தமைக்கு. என் வாழ்வும் என் வளமும் மங்காத தமிழ் கண்டு சங்கே முழங்கு.
வாழ்வில் போராட்டம் கடினம் அல்ல, கடமை. நீங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீங்க மட்டும்தான் பொறுப்பு. ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வைங்க, தக்காளி உங்களால முடியலன்னா வேற எவனாலையும் முடியும். பாய் பாய்.